ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா எப்பயும் போல ராக் பீச் தான் வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு பாண்டி மெரினாவுக்கு ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சோம். கடைசியில் அங்கே கூட்டமே இல்லை. எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேஷனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நைட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லாம் ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்காங்க போல. இங்க வந்தாலும் யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கேயும் யாரும் இல்லை, ஒரே பசங்களா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் வெறுப்பாகுது. ஸோ சும்மா காலி பீச் விளாக் சொன்னா வாங்க. அதே மாதிரி பாண்டி மெரினால திடீர்னு ராக் பீச் மாதிரி கல்லு கொட்டி வச்சிருக்கிறாங்க. என்னடா இது, அங்கதான் வந்து சென்னை மெரினா மாதிரி நம்ம கடற்கரையில போய் காலெல்லாம் நினைக்கலாம். ஆனா இந்த கல்லு கொட்டின மேட்ரு தெரியவே இல்லை. இந்த பேஜஸ்லயும் நான் பார்க்கவும் இல்லை. எப்ப கொட்டினாங்க எப்படின்னு ஒன்றும் புரியல. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து பீச்சில் வந்து அவ்வளோ இல்லை, ராக் பீச்லேயும் இல்லை. ஸோ அதனால நம்ம கேம்ஸ்லாம் வந்து விளையாட முடியும்னு தெரியல. அதனால நம்ம vlog-ஏ வந்து மாற்றிட்டோம். ஸோ என்னவா மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து போட்டோம் இல்லையா, அதை தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பாண்டியில் எங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்குன்ற இடத்த வந்து காட்ட போகிறோம். அதை சாதாரணமாக காட்ட போகிறதுல ஒரு போட்டியாக காட்ட போகிறோம். ஸோ வந்து எனக்கும் மொழியனுக்கும் வந்து போட்டி. நான் அவனை நல்லா ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன்னா அவனோட ஃபோட்டோ தான் நல்லா இருக்குன்னா அவன் வின் பண்ணிட்டான். இல்லை என்னோட ஃபோட்டோ நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் வந்து வின் பண்ணிட்டேன். இதுதான் போட்டி. போட்டிக்கு நீங்கள் ரெடியா? பண்ணிடலாம். சிறப்பா பண்றீங்க. ஒரு திறமையான ஒரு நேர்மையான இன்னும் ஒண்ணு என்னன்னு சரி, நீ பேசிட்டே நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். சொல்றேன். ஒரு கேமராமேனை பார்த்து இவ்வளவு பேசுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த போட்டி வச்சப்போ ஏன் டர்ரா நீங்க? அது வந்து இதுதான் இன்னைக்கான டாஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம எங்க போறோம்னா பாரதி பார்க்குள்ள போறோம். ஸோ பேட்டெல்லாம் இல்லை. நான் சென்னையில இருக்கிறப்ப சென்னையில மெரினாக்கு போயிருக்கியா? மெரினால வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ இயர் முடிச்சதுக்கு அப்புறம் யாருன்னே தெரியாதவங்களாம் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் மச்சான் அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க. அது மெரினால மட்டும் இல்ல, சென்னையில மட்டும் இல்ல, எங்கனாலும். இப்ப நான் வரும்போது கூட என்கிட்ட சொன்னாங்க. ஆனா வந்து நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு மெரினால தான் அந்த அனுபவம். அதனால திருச்சியில கூட நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஏய் மம்புட்டி, வா வா வா. மொட்டை அடிச்சத சொல்லி நான் சந்திரன் இருந்திருப்பேன்ல. சோ இப்போ வந்து நமக்கு பாரதி பார்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான இடம். ஃபர்ஸ்ட் வந்து இது. ஆனா இந்த இடத்துல இப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்குதுன்றதுனால நம்ம இருட்டா தெரியும், அங்க ப்ளீச் அதிகமா அடிக்கும். அதனால அப்படியே இந்த பக்கம் வந்து எடுக்க போறோம். இப்ப நான் இங்க நல்லா போட்டோ எடுத்து தரேனா இல்ல நீ எடுத்து தரியான்னு பாப்போம். நாங்கெல்லாம் வந்து பேச்சில காட்ட மாட்டோம்டா, செயல் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ பார்க்ல எடுத்து முடிச்சுட்டு அடுத்து வேற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அது அப்படியே பார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு இடம் தான். ஸோ வந்து நல்லா சூப்பரா பெயிண்ட் அடிச்சு வேற லெவல்ல இருக்கிற இடமா தான் நம்ம எடுக்கணும். இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய தமிழ் சினிமாவில் வரக்கூடிய ஃபைட் சண்டை காட்சிகள், ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க இடங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல கூட எடுத்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இங்கே எடுக்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் அவரை எடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்பாட்ல வந்து மொழியன் வந்து நம்மள போட்டோ எடுத்துட்டாரு. இப்போ அடுத்தது நம்ம வந்து அவரை எடுக்க போறோம். ஸோ இதான் வந்து நானே நல்லா எடுத்திருக்கேன். அவனே வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இது வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. காலையிலே மொக்க வாங்கிய தருணம். தம்பி திரும்பி பார். மணக்குள விநாயகர் கோயிலுக்கு நிக்கிற கியூவை பார்த்து அரவிந்த் ஆசிரமம்னு சொல்லிட்டேன். அது அந்த தெருவுல இருக்காங்க. இல்லடா, அன்னைக்கு வரப்ப அரவிந்த் ஆசிரமத்துக்கு இப்படிதான் சுத்தி நின்னாங்க. நான் தெரு கன்ஃபியூஸ் ஆனதுனால நிறைய கன்ஃபியூஷன் நடக்குது. வருஷமும் இப்படி கன்ஃபியூஸா போகாம இருந்தா பரவாயில்ல. ஓகே, ஸோ நான் இவ்வளோ தூரம் வந்து வளர்த்தி கூட்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த செங்கல் இருக்கிற பில்டிங் வந்து நல்லா இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. ஸோ இப்போ அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம்.
என்னடா தேடுற? இல்ல இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த செங்கல் பில்டிங் இருந்ததுல, இதுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோ சூப்பரா இருந்தது. அப்ப அதை எடுக்கும்போது ஆப்போசிட் பில்டிங் மேல வந்து ஒரு பொண்ணு அழகா நின்று இருந்தது. போட்டோ எடுக்கும்போது என்னையும் பார்த்தது. நான் அந்த பொண்ணு பாக்குற மாதிரி பார்த்தேன். போட்டோ எடுத்தோடனே ஒரு மாதிரி இதெல்லாம் கட் பண்ணிடுவீல? அழகா வந்து இந்த அழகை ரசிக்கும் போது அப்படியே அந்த நான் அழகா இருந்தேன். அப்படி அந்த இடம் இப்ப இல்ல. அந்த இடம் கண்டுபிடிச்சு போனாலும் அந்த பொண்ணு இப்ப அங்க இருக்காது. சரி, அதனால நம்ம போயிடும் இடம். ஓகே, ஸோ வந்து இப்போ இங்க ஒரு சூப்பரான ஒரு இடம் ஒன்று பார்த்துருக்குறோம். ஆக்சுவலா வந்து எடுத்த போட்டோஸ்லாம் இப்போ வந்து நானும் மொழியும் பார்க்க போறோம். யார் வின்னர்ன்றத ஓரளவுக்கு நாங்களே இப்பவே டிசைட் பண்ண போறோம். என்னடா அது அட்ஜஸ்ட் பண்றது, கேஷுவல் கேண்டிட் தான். ஓகே, இது நல்லா தான் இருக்கு. ரொம்ப நார்மலா இருக்கு. இது நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. ஓகே, இந்த கண்ணு வந்து நான் ரொம்ப சுருக்கிட்டேன். ஓகே, இது நல்லா இருக்கு. ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. என்னை ஃபோட்டோகிராஃபராக வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, கேமராமேனாக வந்து இந்த மாதிரியான சில இன்னல்கள்லாம் நான் தாங்க. பாரு எப்படி இருக்கு. அதாவது நல்லா இருக்கு. சினிமேட்டிக்ல இருக்கிற மாதிரி நல்லா எடுத்துருக்காங்க. நான் வந்து சொல்றது சொல்லுங்க பாரு, பின்னாடி பிளர் பாரு. சரி, ஓகேடா. சரிண்ணா, ஏதோ ஒன்று நல்லா இருந்தது. என்ன ஏதோ லேடிஸ் உள்ள காசு வைக்கிற மாதிரி ஏதோ பண்ணிருக்கேன். மயக்க மாட்டிட்டு இருக்கேன்டா. இதெல்லாம் எப்படி இருக்கு சொல்றா, இதெல்லாம் வாயை திறந்து சொல்றா. நல்லா வாயை திறந்து சொல்ற அளவுக்கு இல்ல, இப்படி தலையாட்டுற அளவுக்கு தான் இருக்கு. இப்படிதாங்க வந்து ஒரு இது பேர் ஆனா இதெல்லாம் விட வந்து நான் நடந்து போறப்ப நீங்க எடுத்து போச்ச கேன் நான் வந்து மாண்டேஜில் குறிக்கால போனேன்ல, அந்த ஷாட் வந்து மாத்த சொல்லணும்டா. அந்த கேமரா வந்து என்னங்க இந்த வந்து பாக்குறப்ப ஃப்ரேம்ல நல்லா இல்ல, மாத்துன்னு சொல்லணும். நல்லா இருக்குன்னு நினைச்சு கொடுக்குறேன். சரி, அப்படி இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து நாங்களே பாருங்க, அடுத்த போட்டோலாம் காட்டுறேன். அதுல வந்து காம பார்வையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்படிதாங்க. அதாவது சொல்லணும். ஆமா, சரியான இந்த இடம் தான் வந்து த்ரில்லிங்கான இடம். நல்லா எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. அது எனக்கு தெரியல, இந்த இடத்துல ஏற்கனவே எடுத்திருக்கேன், அப்பவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த இடம் நல்லா இருக்கும் போல, யார் எடுத்தாலும் சும்மா வச்சு கிளிக் பண்ணா நல்லா இருக்கும் போல. அப்போ வந்து கடைசி வரைக்கும் நான் நல்லா எடுத்தேன்னு ஒத்துக்க மாட்டேன். நான் நல்லா எடுக்கலதான், நீ தான் நல்லா எடுத்திருக்க. இப்படிதான் வந்து மாத்தி பேசுறது. கடைசியா ஒரு இடத்துல உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். நாங்க ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் எடுக்கக்கூடாது போல, எங்களுக்கு தெரியல. இவனை எடுக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. நான் ஒரு போட்டோ எடுத்த உடனே வந்து கிளம்பு அப்படின்ட்டு வந்து சில நண்பர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல. சரிங்களா, இது எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வெளியே போடா அப்படின்னு வெளியே அங்க ஒரு படத்துல சொல்றவங்க சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து படையப்பா சிவாஜி மாதிரி நானும் அப்படியே வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த பேட்டில் யார் ஜெயிச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து நியூ பிளேயர் தான். சரிங்களா, ஸோ இவர் தான் ப்ரோ பிளேயரு. ஸோ ஐ திங்க் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 ஃபோட்டோவுக்கு 7 ஃபோட்டோ இவர் நல்லா எடுத்திருக்காரு. ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ஒரு சில காரணங்களுக்கு என்னோட பாடி ஸ்ட்ரக்சர்னால எனக்கு பிடிக்கும். சொல்றா
டெக்ஸ்சர்லாம் ஏன்னா அதுதான் சொல்றேன்லடா. சரி ஓகே, தொப்பை சில விஷயங்கள்லாம் தெரியுது. அதனால வந்து எனக்கு இந்த அந்த போட்டோஸ் பிடிக்கல. 10க்கு 7 போட்டோ நல்லா எடுத்திருக்காரு. இது வந்து நான் மார்க் கொடுக்குறேன்ப்பா. நீ சொல்ல புரியா? ஆக்சுவலா வந்து என்னோட வந்து இவன் தான் வந்து நல்லா எடுத்திருக்கான். இதுல வந்து பேட்டர்னு வச்சது காரணமும் இந்த மங்காத்தா படத்துல வந்துட்டு தலை வச்சு கடைசியில சிரிப்பார்ல, நீ உன்னை நல்ல போட்டோ எடுக்க வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. அதாவது வந்து நல்லா வந்துருச்சுங்கிறதுக்காக இவன் என்னென்ன சொல்றான் பாருங்க. ஸ்டார்டிங்லயே அதுக்கு ஒரு குறியீடு வச்சிருக்கான். அப்பயே சொல்ல நினைச்சேன், அப்பயே சொல்லிதான் நீ எடுக்க அது அப்படியே இங்க வந்து இங்க ஜாயின் பண்ணி சொன்னல யாரு நல்ல போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. நானே நல்லா எடுத்திருக்கேன். அவனே வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இது வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. எனக்கு அப்பவே நான் என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நான் வந்து நல்ல போட்டோ வந்து உனக்கு எடுத்து கொடுத்து நான் வந்து வின் பண்ணாலும் ஹாப்பி தான். நீ எனக்கு நல்ல போட்டோ எடுத்து கொடுத்து நீ வின் பண்ணாலும் ஹாப்பி தான். ஏன்னா நல்ல போட்டோன்னு ஒண்ணு நீ எடுத்ததே இல்ல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் வந்து அவனுக்கு பிரேம் எல்லாம் வச்சு கையே பிடிச்சிங்க பாரு, கையாட்டாத அப்படின்னு சொல்லி நீ நாங்க போய் நின்னோடனே கிளிக் மட்டும் பண்ணுவேன். அதே எனக்கு அவங்க தான் எடுத்தோம். அதாவது வந்து என்னைக்கு போட்டி என்னோடனே வந்து பரவாயில்ல வந்து எடுத்து என்னைக்குமே வந்து நம்ம ஒரு இடமா ஒரு அப்படி எதோ சொல்லுவாங்க, ஐயோ மறந்துட்டேன். சரி ஓகே, அதாவது வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். சரி நல்ல போட்டோ எடுக்கணும், நம்ம கொஞ்சம் ரசிச்சு வருஷம் ஆரம்பிக்கிறப்ப நிறைய என்னன்னா சொல்றேன், இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது ரசிச்சு ருசிக்க முடியாது. ஐயோ ஏன்டா அப்படி படுத்துற. சரி ஓகேங்க, சரிங்களா, மற்றபடி வந்து பேட்டில் எல்லாம் முடிச்சுக்கலாம். இதோட வந்து நான் ரொம்ப பேசினேன் அப்படின்னு நிறைய விளையாடுவோம். சரிங்களா, ஸோ அதனால வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஆர்ஜே மார்க் விஷ்ணு அப்படிங்கிற வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மொழின்றதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவரு சொல்லிட்டாரு, நம்ம சொல்லணும்னா கமெண்ட்ல வந்து என்ன கல் நெஞ்சக்காரனா இருக்கான்னு யாரா கேட்டுக்கூடாது. அதனால போய் பாக்குறதுனா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே. Men will be men. Seagram's Imperial Blue Super Hits Music CDs.